Hi guys, வணக்கம். Born just one night, single mom, don't chase anymore. சீரியஸ் நம்பர் 1 பார்த்தலாமா? இது நான் சீரியஸாக கொண்டு போகிற பிளானில் இல்லை. 5 ஷர்ட் அந்த மாதிரி பிளானில் இருந்தேன். பட் ஆனால் சீரியஸாகவே கொண்டு போயிடலாம், டியூரேஷன் நல்லா போட முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக இதை சீரியஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். புள்ளி சீரியஸ் வந்து பேரலாக கொடுப்பேனா என்னென்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சரி இதே கொடுத்துடலான்ற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் தியா கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போவும் நான் நம்புகிறேன். அது ரீசன்ட் டேஸாக எனக்கு ஹிட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த வாமான வேர்ட்ஸ் தான் எனக்கு தியா கரெக்டாக தான் பண்ணுறா போல் அப்படின்ற ஒரு என்ன தோணுது. எனக்கு தெரில அது கரெக்டாக என்னன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தோணுது. அந்த இன்டர்வியூவில் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், என்னால் முடியாது. ஆஃபீஸ்னு நீங்கள் நில்லுங்க. ஏன்னா எனக்கு இன்னொன்று அவசியம் இல்லை. எனக்கு எப்பவும் போல் இதுதான் முக்கியம். பாரா, ஒழுங்கு மரியாதா நீ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ஆஃபீஸ் வரலன்னு வையேன், அப்புறம் இருக்கு உனக்கு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க டாட், வர முடியாது. டேய், கார்டெலாம் லாக் பண்ணிடுவேன் தெரியும்ல. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்ட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படி நீங்கள் ஆஃபீஸில் ஏம்மா என்னம்மா பண்ணுற? இதெல்லாம் தேவையாம்மா உனக்கு? வரியா போறியா? வந்த வேலையை முடிச்சு போயேன். எதுக்கு தேவையில்லாம் நீ போட்டு கொடுத்துட்ருக்க? நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணிட்ட? இதை பாருங்கள் சார், இதுதான் மைன். இப்படி தான் இருப்பா. எதுக்காகவும் என்னோட டிக்னிட்டியை மாற்றிக்க மாட்டேன். இதோ பாருமா, இப்படிலாம் இருந்தால் பழைக்க முடியாது. புரியுதுல்ல? இதெல்லாம் ஒன்றும் போட்டு கொடுக்க தேவையில்ல. என்னால் முடியாது சார். இதை பாருமா, யாருன்னு தெரியுதுல்ல, பாஸோட பையன்தான். அதுக்காக என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? நான் கரெக்டாக கணக்கு காமிக்கணும். இது என்னுடைய வேலை. என் ஒர்க்கில் தப்பு இருந்துச்சுன்னா அது எப்படி சார் விட்டு கொடுத்து நிற்பேனா? முடியாது சார். நீங்களே சொல்கிறீங்க பாஸோட பையனுக்கு இதெல்லாம் எதுக்கு? இந்த வேலை எதுக்கு? திருட்டு வேலை. அவர்கிட்ட இல்லாத சொத்தா இல்லை அவர்கிட்ட இல்லாத பணமா? சொல்லுங்கள். இதுதான் ஒயின் சார். கணக்கு கரெக்டாக கட்டி தான் எனக்கு பழக்கம். என்னோடய ஆடிட்டிங்கில் என்றைக்கும் தப்பு இருக்காது, என்றைக்கும் இருக்காது சார். குட் பாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு டைம் இல்லை. கிளம்புறீங்களா? இதோ பாருமா, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. வயசில் மூத்தவங்களாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இத்தனை வருஷமாக பார்க்குறீங்க, திரும்ப இதேமாரி பேசினேன் எப்படி சார்? இல்லைம்மா புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷமாக அவர் பண்ணல, ஆனால் இப்போ பண்ணணுன்ற கட்டாயத்தில் அவர் இருக்கார். நான் என்ன பண்ணிட்டோம்? நான் பண்ணலைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்றாரு. நீயும் அப்படி தானம்மா? சரி, என்னை வேலையை விட்டு தூக்குனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனிலலாம் வேறு கம்பெனி நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்காகலாம் நான் பயப்பட முடியாது. பயந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியாது சார். கிளம்புங்க ப்ளீஸ். மாடி புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. நான் என்னை மாற்றிக்க வாய்ப்பே இல்லை. நான் இப்போது என்னோடய ஸ்டாண்டில் ஸ்டடியாக தான் இருப்பேன். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், இப்படி தான் இருப்பேன். புரிஞ்சுக்கோங்க. கிளம்புங்க ப்ளீஸ். சரிம்மா பார்த்துக்கோ. எனக்கு தெரில, நான் நீ பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் நீ என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, ஓகேவா? பரவாயில்ல சார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணேன், பர்ஃபார்மன்ஸ் நான் கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தேவை. போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஹலோ சார், எங்கேம்மா இருக்க? ஆஃபீஸில் தான் இருக்கியா? ஆமாம் சார் சொல்லுங்கள். இல்லை, ஒரு 11:30க்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது, வர முடியுமாம்மா? சார் நீங்கள் சொன்னால் வரப்போகிறேன் சார், அதெல்லாம் என்ன இருக்குது, வந்துடுறேன் சார். எந்த ஆஃபீஸ் சார்? மெயின் பிளான்ட்டுக்குங்களா இல்லை இங்கேங்களா? இல்லைம்மா, மெயின் பிரான்ச்சு தான். அங்கே வந்துடுறியாம்மா? சரி, இல்லை பிளான்ட்டுக்கு தானே எப்போவுமே கூப்பிட்டுவீங்க. இல்லைம்மா, இது முக்கியமான ஒரு மீட்டு, அதனால தான். அதில் நீ கண்டிப்பாக இருக்கணும். ப்ளீஸ் வந்துடுமா? சரி. என்ன சார், பிரான்ச்னால் கரெக்ட் டைம் ஷார்ப்பாக வர முடியாது, ஓகேங்களா? ஏம்மா நீ வந்தாலே போதுன்ற இதில் என்ன இருக்குது, நீ வா. டைமிங் 12 o'clock இல்லை 1 o'clock வரைக்கும் ஓகே தாம்மா. உனக்கு என்ன டைமோ அதை சூஸ் பண்ணு. அப்படி கூட எனக்கு ஓகே தான். சார் அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா ஆகும், நான் வந்துடுறேன் சார். ஓகே சார்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வைக்கிறீங்க. அப்படியே இந்த பக்கம் தேங்க பார்த்தாச்சுன்னா, டே என்ன வியூ பண்ணுற, இதெல்லாம் தேவலடா. தேவை மச்சான், தேவை. என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்குடா. இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறதால உன் அப்பா கிட்ட நான் பேச்சு வாங்கிட்டுருக்கேன். என்ன பண்ணுறோம்? டே இதெல்லாம் ஒரு போதடா. இது இல்லாமலாம் எப்படிடா மச்சான்? என் அப்பா வர ஆஃபீஸ்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். எப்போ டெய்ரேட் முடிச்சனும் அப்போலேருந்து தொங்கிட்டு இருக்கான்டா. படித்தா வேலையை தான் போகணுன்னா எப்படிடா மச்சான்? அப்போ என் அப்பா சம்பாரிச்செல்லாம் நான் எப்போ சாப்பிட்றது? அதான்டா முடிவு பண்ணிட்டேன். இப்படியே சாப்பிட்ணும். இப்படியே என் அப்பா சம்பாரிச்சதெல்லாம் நான் மட்டும் நான்டா சாப்பிட்ணும். அண்ணன் தம்பி கூட இல்லை. அவனுக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்கிறதுக்கு. என்னை எங்கள் அப்பா அப்பெல்லாம் வெட்டுற மாட்டாங்கடா மச்சான். சும்மா மிரட்டி உருட்டிகிட்ருக்காரு தவிர நான் எப்போ கேட்டாலும் பணம் கொடுத்துட்ருக்காரு. பார்த்தியா, திடீர்னு ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்காக தான் பேசிட்டேன். ஆஃபீஸில் ஒருத்தவனை பிடிச்சி ஆடிட்டிங்கில் கையை வைக்க சொல்கிறேன் மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, யாரோ ஒரு லேடி தானா, அதான் பேசி முடிச்சு சொல்லிட்டேன். மச்சான் என்னடா? நீ தான் ஆல்ரெடி பிளாக் கார்டே வச்சுருக்கேடா. அதெல்லாம் என் அப்பா பிளாக் பண்ணிட்டான்னு வச்சு திடீர்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாடா. அதனால தான். சரி அப்புறம் உங்கள் அப்பா இன்றைக்கி ஏதோ கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காராமே? ஆமாம் நான் தான் போகல. அதுதான் லிசா அனுப்பிச்சிருக்கேன். எதுக்குடா அவளை? உங்கள் அப்பாவுக்கு அவளை கண்டாலே பிடிக்காதுல்ல? அதெல்லாம் பிடிக்கும். பிஸ்னஸ்னு வந்தால் பிடிக்கும். பிடிக்கலன்னா அவரோட பார்ட்னர் அப்புறம் கோச்சு பாருடா, அதுக்காக அது பிடிக்கும். அப்படிங்க கான்ஃபரன்ஸில் என்னம்மா நீ வந்திருக்க? இல்லை அங்கிள், தயாங் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், அதனால தான். என்னம்மா பிஸி? வழக்கம் போலவா? அங்கிள் அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல, விட்டுருங்க. அவன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம், லைஃப் என்ஜாய் பண்ண விடுங்க அங்கிள். ஆனால் அவனை இப்படியே எதுக்கு அவனை பேசிகிட்டே இருக்கீங்க? அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்களேன். எத்தனை வருஷத்துக்குமா? நீ தான் கெடுத்து வைக்கிற. ஒன்றை முதல்ல அவன்கிட்டேருந்து கட் பண்ணாலே சரியாக போயிடுமா? நீ அவன் கூட இருக்கிறது தான் அவன் இவ்வளோ ஆடிட்டுருக்கான். நீ சப்போர்ட் பண்ணுறது தான் அவன் பேசுகிறதுலாம் காரணம். அங்கிள் விடுங்க அங்கிள், சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம். என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்து பழகிட்டேன். வேறு வழியில் அங்கிள், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டோம் அங்கிள். என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன்? நான் 2 வீக்ஸ்ன்னுட்டுருக்கேன், நீ மட்டும் 2 இயர்ஸ்ன்ற. முடியாது, இன்றைக்கி அவன் கான்ஃபரன்ஸ் வந்தே ஆகணும். அங்கிள் என்ன சில்லறத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பாருமா, இது முக்கியமான கான்ஃபரன்ஸ், எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே கூப்பிட்ருக்கேன், வெயிட் பண்ணு. அங்கிள் இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஏம்மா, நீ ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். இருந்தாலும் நீ வச்சுருக்க 30%க்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு இல்லைல்ல. அங்கிள் என்ன பேசுகிறீங்க? ஆமாம்மா, நீ எப்போ பார் தயாங்கே நீ சப்போர்ட் பண்ணுற சரியில்லை. அவனை நீ ரொம்ப கெடுத்து வைக்கிற. அதனால் மட்டும்தான் உன் அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அங்கிள் ஆமாம்மா, அதனால தான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கான்ஃபரன்ஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் வரல. அங்கே அதுக்காட்டியும் தயங் தான் வந்து அடுத்த சிஇஓவாக இருக்க போகிறாரு. நான் பேக்கில் இருந்து பார்த்துப்பேன், கண்டிப்பாக வந்து அவன் சப்போர்ட் பண்ணுவான், அவன் நல்லா பண்ணுவான், அவனோட லீட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யாருக்கும் விருப்பமே இல்லை, அபிப்பிராயமே இல்லை. தயங் மேலே கொஞ்சம் கூட ஒரு 0.1% கூட அபிப்பிராயமே இல்லை. பட் எல்லோரும் தலையாட்டிகிட்ருக்காங்க. என்னடா இது, அவனா? மச்சான், அவெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டான். அவனை எதுக்கிட்ட அங்கே எடுத்துன்னு சொல்லுறாங்க? அவனா அவனும் வந்து இப்போ கம்பெனி உருப்பிடும், லாஸில் தான் போகும். வேறு எங்கேயோ வேலை பார்த்துட்டு போய் தொலைணும் போல், ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த, அதாவது டைரக்டர்ஸ், ஜிஎம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. மற்றவங்கலாம் மூஞ்சே சரியில்லை. இவங்களாவது பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் பேசக்கூட விருப்பம் இல்லை தயங்க பற்றி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கிள் அவன் வரமாட்டான் அங்கிள், அவனுக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் பார்த்துக்குறேன் அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட ஜாக்சனை வேணாலும் வர வைக்கிறேன். இதோ பாருமா, தயம் வந்து இருப்பான், அவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. யார் சொன்னான் அவனால் முடியாதுன்னு?
இது பார், நீ உன்னோட 30%க்கான ஷேருக்கான ஒர்க்கை மட்டும் இவங்க கொடுத்தா போதும். அதுக்கான அவுட்புட் மட்டும் போதுமா? தேவையில்லாமல் நீ வராதானே? அங்கிள் என்ன? இந்த பாருமா, சொல்கிறது புரியல. அவன் நீ சப்போர்ட் பண்ணுற, அதுவும் ஓவராக பண்ணுற, எனக்கு பிடிக்கல. அவனோட லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கான். புரியுதுல்ல? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தயங்கனா யாருன்னு. பாத்தியா? தயங்க வரணுன்னே முகலாம் எப்படி மாறுது பாத்தியா? என் பையன் இப்படி தான் இருக்கணுமா? என் பையன் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. அவன் மாறணும், நிறைய மாறணும். எனக்கு அப்புறம் அவன் நிற்கணுமா? நான் இருக்கும்போதே அவன் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, மே கமின் சார். யார் சார்? ஐமோ, வாமா, வா, உள்ள வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார், நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தீங்க. என்ன? உட்காருமா, நீ தான் இல்லை மெயின் லேடி. சரி, இல்லை சார், உட்காருமா, உட்கார். என்ன சொன்னீங்கன்னா? இல்லைம்மா, என்ன சொல்கிறது, இனிமேல் எல்லாத்தையும் என் பையன் தான் பார்த்துக்க போகிறான். ஓ, ஓகே. என்ன பண்ணுறோம் சார்? என்ன பண்ணணும்னு நினைக்கிறேம்மா? தெரில சார், நீங்களே எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பையன் கண்டிப்பாக எப்பிக்காக இருக்க மாட்டாரா? என்னோடய திங்கிங் அதான் சார். ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவேன், உங்கள் பையன் கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைம்மா, அவன் என்ன மாதிரி இல்லை, அவன் வேறு மாதிரி. சார், என்ன ரொம்ப அல்ட்ரா எப்பிக்காக இருப்பாரோ? அப்படிலாம் இல்லைம்மா, அவன் அல்ட்ரா எப்பிக் கிடையாது, அல்ட்ரா ட்ராஜடி, அல்ட்ரா ட்ரபிள் பர்சன். அவன் வந்தாலே ஹெட்டேக்குன்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்மா. சார், என்ன மீன் பண்ணுறீங்க? புரியல. ஆமாம்மா, அவனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் 0 மட்டும்தான். அவன் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டாக ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கொண்ண, எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கைம்மா, நீ தான் பார்த்துக்கணும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. சார், என்ன இந்த அளவுக்கு? தெரிலம்மா, இத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஏன் தோ என் ஃப்ரெண்டோட பொண்ணு, என்னோடய செகண்ட் ஹோப் அவன் முன்னாடி உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கோ, நீ அந்த இடத்துல எனக்கு இருக்கன்னு. நீ தான் ஒரு மென்டாராக என் பையனுக்கு இருக்கணுமா? சார், அந்தளவுக்குலாம் சீன் இல்லை, என்னன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் என்ன சார் பேசுகிறீங்க? உங்கள் பையன் உங்களை விட கண்டிப்பாக எப்பிக்காக இருப்பார். என்னோடய தாட்டாக தான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? என்ன லிசா, என்னாச்சு? எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசாட்ட பேசுகிறீங்க. லிசாவும் நீங்கள் நல்லா பேசிப்பீங்க, ஓகேங்களா? ஆமாம், அவன் டோட்டலாக கொஞ்சம் ட்ராஜடி தான். நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனை கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணி கெடுத்து வச்சுட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்ப டோட்டலாக கெடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்டுன்ட்டு அவன் கேட்குறதுக்கெல்லாம் தலையாட்டி, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு வீணாக்கி வச்சிட்டவன். அதனால தான் இந்நேரம் உங்ககிட்ட ஏதாவது கைவரிசை காமிச்சிருப்பானே, இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன லிசா பேசுகிறீங்க? சார் முன்னாடி இந்த மாதிரி மாடி எல்லாம் அவனை பற்றி தெரியும். எனக்கு நியூஸ் வந்தது, ஏதோ அவன் ஸ்டாப் பண்ணுறான் அப்படின்ட்டு. என் கூட ஏதோ 2 ஷேர் ஹோல்ட்ட பேசியிருக்கானாமே. என்ன பேசியிருக்கானா? என் பையன் பேசியிருக்கானா? சார், இல்லை. உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரும் எதுவும் பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னம்மா? பயப்படுறியா? சார், அப்படிலாம் இல்லை, பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆமாம், அவர் இப்போவே தூத்து விடுறார் சார். தப்பு இருந்தாலும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் சார். ஏன் சைடில் கரெக்டாக இருக்கேன். சரிம்மா, ஈவினிங் வந்து என் பையன் ஒன்று பார்ப்பான், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுறேண்ணே. பேசிடும்மா.
எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் இன்னிலேருந்து ரிலீவ் ஆகுறேம்மா. சார் அதுக்குன்னு? ஆமாம்மா, இன்றைக்கி ரிலீவ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி சார், நீ அவன்கிட்ட கன்வே பண்ணிவிடுவே எப்படியும். போ, அவன் கேட்டவொடனே நீ எப்படியும் போட்டு வச்சுருவல, கிளம்பு. அங்கிள் என்ன? போம்மா, நீ எனக்கு ஒரு பொண்ணு தான். அப்படி தப்பாக சொல்லுவேன்? தப்பாக தான் சொல்ல. பட் இருந்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எனக்கு சுத்தமாக புரியல. என்ன பண்ணுறது? போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளம்பிடுறாங்க. இங்கே தயங்க கால் மேலே கால் அப்படின்ற மாதிரி நிறைய கால் வருது. ப்ரெஷர் தாங்கலை. இப்போ உங்களை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. எங்கடா இருக்கீங்க? ஜங்குக்கு என்னடா? என்ன வேலை இருக்குடா? என்ன வேலை? என்ன பரவாயில்ல, காசு பண்ணுறா. அப்போ எனக்கு சும்மாவே விட மாட்டேன் போலடா. என் சந்தோஷத்தில் மண்ணாளி போல அவனும் தூக்கமே வராது. காசு ஸ்டார்ட் பண்ணு. எங்கடா? எதுக்கு? ஸ்டார்ட் பண்ணுடா, பண்ணு. எங்கேயோ ஸ்டார் சிட்டியாமே, அங்கே போ. அதில் பிளாக் நம்பர் 372 அந்த வீட்டுக்கு போடா. எவ்வளோ ஒருத்தி இடிகாலாமே, அவளை மீட் பண்ணி ஆகணுமா. அவகிட்ட ஒரு 2 hours கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காராம். போகணும் போ. அவள் எவ்வளோ பெரிய பிடிங்க என்னன்னு நான் பார்க்கணும். போ. இப்படியேடா? ஏதோ பாலை வந்துட போகுது. எந்திரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. இதுதான் நான் அவளை கொடுக்குற மரியாதை. அவனு பெரிய இதா என் ஹாரு தாண்டா அவள். புரியுதில்ல? எடு வரையிற ஒரே ஒரு பெக்கு. ஆல்ரெடி அதெல்லாம் வேறு, இது வேறு மச்சான். புரியுதில்ல? அப்படின்னு சொல்லிட்டு போ. காரில் போயிட்டே இருக்காரு. ஒரு பெக், அதாவது ஃபாரின் சரக்கு, ஓகேங்களா? ஒரு டின்னில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டின்லாம் ஒரு சிப் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு பேக் சீட்டில். இங்கே வந்து ஜங்குக்கு தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வராரு. என்னடா எவ்வளோ நேரம் ஆகணும்? வெயிட் பண்ணுறா, வந்துட்டோம், இன்னும் ஒரு 10 minutes தான், வெயிட் பண்ணு. சரி ஓகே, நான் ஒரு நாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிடிங்கி நீ தூங்கினா எந்திரிக்க மாட்டா, மூடிட்டு உட்கார் அப்படின்ட்டு போ. உங்கள் வீட்டுக்குமே இப்போ வந்திருப்பாங்க. பெரிய வீடு. ஹார்ன் அடிக்கிறாருங்க ஜங்குக்கு. ஓப்பன் பண்ணல கேட்டு. சார் வெளில தான் சார் நிற்கணும், உள்ளெல்லாம் அலோட் கிடையாது. ஜாகுவார் காரு எப்படி வெளில நிறுத்துவாங்களா? சார் புரிஞ்சுக்கோங்க சார், இங்கே ரூல்ஸ் ரைஸே வந்தாலுமே கூட வெளில தான், புரியுதுங்களா? இதுதான் ரூல் இந்த வீட்டுக்கு, புரிஞ்சுக்கோங்க சார். இறங்கி காரை நிறுத்திட்டு வந்துடுங்க சார். யாருன்னு தெரியுமா? கிம் குரூப் சார். கிம் குரூப்போட ஓனர் வந்தாலுமே இங்கே தான் சார் நிறுத்துவார், புரிஞ்சுக்கோங்க. இங்கே மேம்க்கு இதுதான் ரூல், உள்ளெல்லாம் அலோட் கிடையாது சார். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இது திமிரில் சொல்ல, இது என்னோடய வேலை. அப்புறம் என்னோடய வேலை போய்டும் சார். ஒரு இடம் இப்படி தான் தெரியாமல் விட்டுட்டேன். வேலை சஸ்பென்ஷனில் இருந்தேன் சார், இப்போ தான் வந்திருக்கு. என்னது சஸ்பென்ஷனா? செக்யூரிட்டிக்கே சஸ்பென்ஷன். உங்கள் மேம் பெரிய ஆளோ? ஆமாம் சார், பெரிய ஆள். அது மட்டும் எனக்கு இங்கே வேலை சேர்ந்த ஒரு 3 வருஷமாக புரியுது சார். சரி ஓகே, இப்போ இங்கே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நிறுத்திட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எது இங்கே நிறுத்துற? ஏண்டா எவ்வளோ நேரம் தமிழில் தாண்டா அவன் சொன்னான், இனிமா புரியல? இறங்கி போ. இறங்கி போடா. அந்த லேடி பெரிய ஆள் நினைக்கிறேன், போ. அப்போ 2 hour கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கான்றதுலே புரியல அவனுக்கு, கிளம்பு. என்னால் இங்கேருந்து இறங்கி போக முடியாது. உள்ளே கார் போச்சுன்னா நான் போகிறேன், இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த மயிர் லாஸும் கிடையாது. என் அப்பனை பார்த்துட்டு நான் திரும்ப போயிக்கிறேன். ஒரு முறை இறங்கி போடா, ஏதோ பிரச்சனை ஆக போகுது. எனக்கு தெரியாதுப்பா, நான் கூட்டு வந்து விட்டேன், உன் அப்பான்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து தயங்கோட அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்கே தயங்க அப்பா வந்து உடனே தயங்க தான் கால் பண்ணுறாரு. என்னடா
என்ன போட்டு கொடுத்த? ஆனால் கூட இருந்தே ஒளி பறிக்கிற பார்த்தியா? அதில் நீ சளைச்சானே இல்லை. ம். ஹலோ, சொல்லுங்கடா. என்னடா பிடுங்குறேன்? உன்னை என்ன பண்ண சொன்னால் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? வீட்டு வாசலில் போய் உன்னை உட்காந்துருக்கிறதுக்காக உன்னை அனுப்பிவிட்டேன். உள்ளே போய் தொல்றா போ. இதை பாருங்க டாட். நான் அப்புறமா பார்க்குறேன். கிளம்பி உள்ளே போ. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட் இருக்குது. அதெல்லாம் விட்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போ. இதை பாருங்க டாட். அவன் என்ன பெரிய பிடிங்கியா? ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கிற முக்கால்வாசி கம்பெனியும் ஆடிட் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் விட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கம்பெனி கொடுத்துட்ருக்கா. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? மூடிட்டு கிளம்பி போ. டாட் போடா, போன்னு சொல்கிறல. இதை பாருங்க டாட். இரு, ஜங்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கால் பண்ணி ஜங்கு கிளின்னு கிளிக்கிறாருங்க. ஷோ, காதில் ரத்தம் வராத குறை தான். இவன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஏதோ எங்கள் அட்டுமையாக சிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல். என்ன பண்ணி தொலையாது. ஃப்ரெண்டாக மட்டும் என் கையிலே சிக்காதீங்கடா. அதான் பெரிய தலைவலி. இப்போ என்னடா, எவ்வளோ போறியா இல்லை கார்லேருந்து பிடிச்சி வெளில தள்ளிட்டா? என் வால் ஏதாவது வந்துட போகிறா. போ, அப்பா என்னை கிளின்னு எரிக்கிறான். போ அப்படின்னுங்க ஜங்குக்கு தான் அனுப்பி வைக்கிறாரு. ஃபைனலாக இங்கே தயங்க இறங்கி வீடை பார்க்குறாரு. அண்ணாந்து பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு வீடு, அவ்வளோ பெரிய வீடு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7 ஃப்ளோர் இருக்கும் போல். அப்படி ஒரு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா அழகாக. இப்போது உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளாலே உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று ப்ரொசீஜர் தான். இப்போது உள்ளே போகிறாரு. நீங்கள் வந்து இப்போது அங்கே ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலாம் அடிக்கும். அந்த அலாம் பார்க்குறீங்க. ஓகே, உள்ளே அனுப்புங்க. எங்கே உங்கள் மேடம்? சார், மேலே போயிட்டு ரைட் எடுத்து டேர்ன் பண்ணிங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும். போயிடுறீங்களா சார்? கான்ஃபரன்ஸ் ரூமா? அவளுக்கு கீழே இறங்கி வர சார். சார் ப்ளீஸ், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ப்ளீஸ். ஏன்னா அவங்ககிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேலே போயிட்டு போங்க சார். முடியாது, அவளை கீழே இறங்கி வர சொல்லு. சார் புரியுதுல்ல, காலைல தமிழ் தானே பேசினேன். ஓகே சார். ஏன்னா குடிச்சிட்ருக்காரு, நிலவரமே இல்லாமல் பேசிகிட்ருக்காரு அப்படின்றது புரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு. ஒன்றே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. சரி ஓகேம்மா, நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. சாரி கட்டிருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் அட்டையர் லுக். ஓகேங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பானிடெயில் போட்டிருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் அட்டையர், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லேடி அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் பார்க்குறீங்க அவர் நிற்கிற ஸ்டாண்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. மறுபடியும் உங்களை பாட்டம் டு டாப் அப்படியே பொறுமையாக ஸ்கேன் பண்ணுறாரு. யார் நீ? பெரிய பிள்ளை நீ பிடிங்கியா? கார் உள்ள விட மாட்டேன். நான் ஒன்று பார்க்க வரணும். இதில் கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்தால் தான் நீ நோட்டுவியோ? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உட்காருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. மீனா மேம், என்ன பழக்கம் இது? யாராவது வீட்டுக்கு வந்து அப்படி தான் இருப்பியா? இது கொடுக்குறது இல்லையா? எனக்கு எதுவும் தேவையில்லை, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓடிட்டு என்கிட்ட நீ என்னமோ பேசணுமாமே, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமாமே, சொல்லு கேட்போம் அப்படின்ட்டு அவ வச்சுருக்கிற அந்த டின்னில் இருக்கும் இல்லைங்களா ஆல்கஹால், அதை எடுத்து அப்படியே ஸ்விப் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக்கு. ஓகே சார், நீங்கள் ஸ்டாண்டில் இருக்கீங்களா, ஸ்டடியாக இருக்கீங்களா? நான் எல்லா பர்பாவுமே இருக்கேன். என்ன பேசணும்? என்ன? என் முன்னாடி கால் போட்டு உட்காரலாம் எனக்கு பிடிக்காது. காலை கீழே போடு. சார், அது என்னுடைய விருப்பம், அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணக்கூடாதுண்ணே. எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அப்படி தான் நல்லா இருக்க முடியும். உங்களுடைய கம்ஃபர்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, என் வீடாகவே இருந்தாலும் கூட. என்ன குத்தி காமிக்கிறியா? உன் வீட்டில் வந்து நான் உட்காந்துருக்கேன்னு. நான் போடுற பிக்சரில் தான் நீ இவ்வளோ பெரிய வீடே. சார், சின்ன திருத்தம், நான் வேண்டாம் அந்த மாதிரி நான் பேசினா உங்களுக்கு எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போது சொல்லுங்கள். ஓகே சார், நான் உங்கள் அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளைக்கு ஷெட்யூல் மாற்றிக்கலாண்ணே.
எனக்கு முக்கியமான ஒரு மீட் இருக்குது, நான் கிளம்புறேண்ணா. மீனா, சாருக்கு என்ன வேணும்னு கொடுத்துருங்க. ம், லஞ்சு கூட. சார் லஞ்சு? ஏய், நான் என் வேலையெல்லாம் போட்டு நான் வந்து உட்காருவேன், எங்கடி போகிற? சார், இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் டோட்டலாக ஒரு 45 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் டைம் இருக்குது தான், பட் ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது. அந்த 2 ஹவர்ஸே பத்தாது. அப்படின்ற பட்சத்தில் எப்படி சார்? 1.25 மணி நேரம் பத்துமா? பத்தாது. அதனால தான் ஸ்கெடியூல் மாற்றிட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பட் உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ½ அன் ஹவர் தாண்டின உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே. மீனா, சாருக்கு ஏதாவது வேணா கொடு, நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. டக்குன்னு அவங்க கையை பிடிக்கிறாரு. சார், என்ன பழக்கம் இது? கை விடுங்க. விடுங்க சார், கை விடுங்க. என்னடி, உன்னை தேடி நான் உன் வீடு வந்துடுவேன், நீ என்கிட்ட பேசாமல் எவனை பார்க்க? சிவி சிங்காரிஜி, என்ன நீ பெரிய மயிராக இருந்தா நான் பின்னாடியே சுற்றணுமா? என்ன நீ சொல்கிற டைமுக்கு தான் நான் வரணுமா? என்ன கழட்டுற வேலை பிடுங்குற வேலை இருந்தாலும் என்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்பு, இல்லைனா என் அப்பா என் காது கிழிச்சு எடுத்துருவான் கத்தி. புரியுதுல? ஓகே, பாருங்க சார். மூடிட்டு உட்காரி. உடனே கால் பண்ணுறீங்க. இங்கே தயங்கோட அப்பாவுக்கு தான். சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல சார், அவர் லேட்டாக வந்தார். எனக்கு ஒர்க் இருக்குது, பர்சனல் ஒர்க் சார், என்னால் ஸ்கெடியூலாக மாற்றிக்க முடியாது. கொஞ்சம் பேசுங்க சார். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஃபோனை கொடுமா, நான் பேசுகிறேன். சார் வாங்க, உங்கள் அப்பா தான் பேசுகிறேன். என்னடி போட்டு கொடுக்குறியோ? பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி காதில் வச்சு பேசிகிட்ருக்காரு. அவர் பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. டாட், மூடிட்டு நான் சொல்கிறது கேள்டா, கிளம்பு. எப்போ போசனா? எவ்வளோ நேரம் என்ன பிடுங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. அப்படியே உங்களை முறைக்கிறாரு ஒரு மாதிரி. அதாவது ஷார்ப்பாக முறைக்கல, பட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு லுக், கேவலமாக. நீலாம் வந்து ஒரு ஆளாடி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. ஃபோன் கொடுங்க சார். நீ என்ன பெரிய பிடிங்கியா? நீ என்னோடய ஸ்கெடியூல் கேன்சல் பண்ணுற அளவு பெரிய ஆளா? எனக்கு தெரியாது. இப்போது நீ மீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகிறேன். இப்போ பாருங்கள் சார், எனக்கு வேலை இருக்குது. உங்களை மாதிரி வெட்டி பையனா கிடையாதுண்ணா. யாரை பார்த்து வெட்டி பையன்ற? அப்புறம் என்ன சார்? என்ன உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? எல்லாம் உங்கள் அப்பா சொல்லிட்டார், பேசிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா? இல்லை வீட்டில் இருந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு கூட போங்க, எனக்கு கூட பிரச்சனை இல்லை. சாரி, என்னால் ஸ்கெடியூலாம் மாற்ற முடியாது. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஐ ஹாவ் டு கோ. சாரி சார், கிளம்புறேன். நீங்கள் வந்து சாரி கேட்குற கேரக்டரே கிடையாது. ஏன்னா அவர் டோட்டலாக குடிச்சிட்டு அவர் பொறுமையை இழந்த ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு, திமிராக பேசிகிட்ருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அவரோட கேரக்டருக்கு நமக்கும் சூட் ஆகாதுன்றப்போ நீங்கள் வந்து பொலைட்டாக நீங்கள் பேசிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. இல்லை சார், ஐ ஹாவ் டு கோ, ப்ளீஸ். நீங்கள் வெயிட் பண்ணுறதா கூட வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுவேன். புரியுதுங்களா? நான் கிளம்புறேன். கால் வேலி உனக்கு பார்க்கலவா? இது பாருங்கள், பார்க்கலவான்னு சொன்னேன். ஓகே, பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. அவருக்கு செம்ம கடுப்பு, செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அப்படியே அங்கே ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்கும், அதை அப்படியே தூக்கி விட்டு எறிகிறாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அப்படியே அங்கே வாலில் அப்படியே அடிக்குது. திரும்பி பார்க்குறீங்க, பார்க்கல, பட் ஆனால் ரொம்ப முறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நிமிஷம் கண்டுக்கவே இல்லை அந்த மனுஷனை. நீங்கள் மட்டும் வெளில போயிருப்பீங்க. மேம், கிளம்புங்க ஸ்கூலுக்கு. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எங்கள் தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப ஹைட் ஆகிட்டாரு. வந்த கோவத்துக்கு அங்கே கிளாஸில் தான் அந்த சோஃபாவுக்கு முன்னாடி டீப்பாக இருந்திருக்கும். ஒரே குத்து. இங்கே அப்படியே கிச்சன்லேருந்து மெய்ட்ஸ்லாம் அப்படியே வெளில வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ உன்னோட மேடம் இங்கே வந்து நிற்கிறா, புரியுதுல? சரி, இல்லை சார், இப்போதைக்கு கால் வந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. வித்தின் 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க சார். நீங்கள் எனக்கு தெரியாது, உன்னோட மேடம் வரா,
வரணும், புரியுதுல? மேட்ச் கூட தயங்க என்னன்னு கூட கண்டுக்கவே இல்லை, அவங்க மட்டும் போயிட்டாங்க. எங்கள் தயங்க இன்னும் கோவம் வருது. கடன் வெளில வராரு. எங்கள் செக்யூரிட்டி திரும்ப வந்து பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. இங்கே அப்படியே காரில் போயிட்டு, டேய் வண்டியா மீடியம் முடிஞ்சிச்சாடா? அந்த லேடி இப்போ தான் போகிறாங்க, என்ன முடிஞ்சிச்சாடா? டே அவளுக்கு எவ்வளோ திமிரு தெரியுமா? நான் போயிட்டு உட்காந்துட்ருக்கேன், டைம் ஆகிடுச்சான், லேட்டாக ஆகிடுச்சான்டா, அதனால் ஸ்கெடியூல் மாதிரி போகிறா, நாளைக்கு வரணுமா, இல்லை வெயிட் பண்ணுங்கள் 2 hours கழிச்சு வரேன்ட்டு போகிறா. அவளுக்கு எவ்வளோ திமிரு கொழுப்பு எல்லாம் இருந்தா அவளுக்கு என்ன வெயிட் பண்ணுப்பா? ஏடா நீ சும்மா தானே இருக்க? சரி சரி சரி, நீ சும்மா தானடா இருக்க, வெயிட் பண்ணல. என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவள் யாரா? யார் அவள்? என் அப்பனுக்கே வெயிட் பண்ண மாட்டேன், இவளுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கணுமா? அவள் போயும் ஒரு பொம்பளை, அவ்வளோக்காக நான் வெயிட் பண்ணுமா? ஏண்டா பொம்பளைன்னா கேவலமாடா உனக்கு? ஏன் உன் அம்மா வீட்டிலேருந்து தானே வந்த, இல்லை உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வந்தியா? டே மூடிட்டு இருடா, ஒன்றும் பெருசாக போய் கழட்ட போகிறதில்ல, உள்ளே உட்காந்துட்டு எண்ணெய் வச்சிருக்க எடுத்து வச்சு குடி. பெரிய பொண்ணுங்க மாதிரி பேசுகிறான். அந்த பொண்ணுக்கு என்ன வேலையோ, உன மாதிரி வெட்டியாக இருக்கணும். டே இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னு வையன், சி போய் உட்காருனாங்க அப்படின்னு நீங்கள் ஜங்கு திட்டி இங்கே அப்படியே தயங்க உள்ளே உட்கார சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அங்கே தயங்கு செம கோவம். ஏன்னா ஜங்குக்கு வந்து கேஷுவலாக அது பேசுகிற விஷயந்தான் அது. பட் ஆனால் இப்போதைக்கு அவர் டென்ஷன் கோவத்தில் இருக்காருன்றப்போ இன்னும் ட்ரிக்கராக இருக்குது. இப்போ திரும்ப போயிட்டு உள்ளே தான் உட்காந்துட்ருக்காரு. சார் என்னாச்சு சார், ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? உன் மாடம் வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், உன் மாடம் தான் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு சோஃபாவில் தான் அப்படியே காலை நல்லா அந்த சோஃபாவில் மேலே போட்டு, அதாவது நம்ம சாஞ்சுப்போம் இல்லைங்களா பேக் சைடு, அது மேலே காலை போட்டு அப்படியே அப்புறம் வேன் படுத்துட்ருக்காரு. இங்கே எல்லா மேட்ஸ் எல்லாம் அப்படியே அது வேலையை பார்த்துட்ருக்கு. அது 2 மேட்ஸ் மட்டும் தேங்காய் பற்றி பேசிகிட்ருக்கு. என்ன திடீர்னு ஒரு ஆள், அதுவும் நம்ம வீட்டில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கல்ல, மரியாதை இருக்கும், நம்ம அம்மாவை பார்த்தாலே ரொம்ப மரியாதை இருக்கும், எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த ஆள் வந்து படுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இங்கே வந்து என்ன ஓது இல்லடி, அவங்களுமே சாருன்றாங்க, என்னாச்சோ ஏதாச்சோ யாருக்கு தெரியும், பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுங்க வேலையை பார்த்துட்ருக்குங்க. நீங்கள் இப்போது அப்படி தான் இப்போது இல்லை மேம், அவங்க பொண்ணு பண்ணுறதெல்லாம் சரி தான், பட் அவள் ஃபாலோ பண்ணால் ஓகே, அடுத்தவங்களும் ஃபாலோ பண்ண எப்படி? அவங்க அப்பா அப்படி இருந்தாங்க, அதனால் அவளும் இருக்கா. சரி, அடுத்த பிள்ளைங்களை எதுக்கு டார்ச்சர் பண்ணணும் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லிக் கொடுங்க மேம். என்ன மேம்? ஸோ என்னடி இது? இதெல்லாம் பண்ணாதான் சொன்னால ரத்தி, தேவலாம் எதுக்கிட்டே வேலை பண்ணுற மேம்? என்ன மேம், நான் பண்ணுறது கரெக்ட், அந்த கேர்ள்ஸ் பண்ணுறது தான் சரியில்லை மம்மி, அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்ன கேட்குற? நான் தப்பா? அப்பா இப்படி தானே மம்மி சொல்லி கொடுப்பாரு. சரி சரி சரி, நீ ஃபாலோ பண்ணுடா, அதுக்குன்னு மற்ற கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ண எப்படி மம்மி? அது மட்டும் இல்லை மம்மி, அவங்க கேம்ஸ் விளாட்றாங்க மம்மி, ஸ்கூலுக்கு லைட்டர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, அப்புறம் டாய்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, பென்சில்லாம் திருடுறாங்க மம்மி, அதெல்லாம் தப்பு தானே? இது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காருல்ல அப்பா, ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காருல்ல, இதுக்கு அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நான் சொல்லி கொடுக்குறேன் மம்மி, அது கேட்க மாட்றாங்க, அதுதானே நான் சொன்னேன், அதுக்கு போய் என்னை திட்டுறாங்க, அதனால தான் நானும் திட்டினேன், தப்பா? தப்பா ரதி, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எல்லாரையும் மாற்ற முடியாது, நம்ம தான் சரியாக இருந்துக்கணும், புரியுதுல? சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இது இந்த ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது. நீ குட்டாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பார்த்து குட்டாக ஆகட்டும், நீ அதெல்லாம் மாற்றணும்னு நினச்சா முடியாது. புரியுதாடா? அதெல்லாம் முடியாது மம்மி, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், அவங்க தெரிஞ்சுற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மிக்கும் பொண்ணுக்கும் அப்படியே ஆர்கியூமெண்ட் நடக்குது. இங்கே அப்படியே என்ன மேம் பேசுகிறீங்க? இதெல்லாம் வீட்டில் வச்சே சொல்லிக் கொடுங்க, அவகிட்ட புரிஞ்சுப்பா, எடுத்து சொல்லுங்கள், டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கிறா திட்டுறான்னு,
நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள்? உங்கள் பொண்ணு நல்லது தான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் அதை மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாதுல்ல மேம். ஓகே ஓகே சார், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சார். இருந்தாலும் இது 4வது ஸ்கூல், இதுக்கு மேலே என்னால் மாற்ற முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணுக்காகவும் யோசிங்க, அவரோட எஜுகேஷனுக்காகவும். ஓகே மேம், நாங்கள் பார்த்துக்குறோம் மேம். நீங்களும் ஒரு தடவை ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளம்பி வீட்டுக்கு வரீங்க. இங்கே வர வழி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளைண்ட்ஸாக கோச்சிக்கிட்டே இருக்கா அவங்க பொண்ணு. ஷோ, என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடே பிரச்சனை? மம்மி என்ன மம்மி? சரி சரி, இப்போ என்ன ஐஸ்கிரீம் போடலாமா? வேறு என்ன, வேறு ஏதாவது சாப்பிட்லாமா? சிக்கி பார். எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு உன் கூட ஸ்விம்மிங் பூல் போகலாமா? ஷோ, விட மாட்டான். என்ன ஸ்விம்மிங் பூலில் எக்ஸசைஸ் அதானா? ஆமாம் மம்மி, எனக்கு வேணும். ரொம்ப டென்ஷனாக இருக்கா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் அப்படியே படுத்துக்கிறா. நீங்கள் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்மி மேன். அங்கே தான் அவர், அதாவது ஒயனோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்த ஒரு ஆர்மி மேனாக தான் இருந்திருப்பார். திடீர்னு ஒரு நியூஸ், திடீர்னு பாடியோடு வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் பொண்ணு உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்துகிட்ருப்பா. அவர் எப்படி பர்ஃபெக்டாக இருப்பாரோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக இருப்பாள். அதே மாதிரியே ஃபிட்னஸ் அதே மாதிரியே இருந்துகிட்ருப்பா. உங்கள் பொண்ணு சொல்லி தான் நீங்களுமே ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பீங்க. எக்ஸசைஸ், காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், எவ்ரிடே ரொட்டைன்ஸ், அந்த எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜங்க் ஃபுட் பிரியர் அந்த மாதிரியே தான் இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் விட அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாலோ அதுதான் கேட்டுட்ருப்பீங்க. உங்கள் பொண்ணு இப்போ வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கிற ஒரு பொண்ணு, ஓகேங்களா? இப்போ அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. மேம், அந்த சார் இன்னும் போகல. சரி ஓகே, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போ அப்படின்ட்டு செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு உள்ளே வராரு. மேம், அவர் என்ன க்ளீன் பண்ணலையா? க்ளீன் பண்ணும்ல, இதை க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன மீன் அது? சாரி மேம், அவர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தார், கொஞ்சம் ஹாஷாலாம் பேசினார் மேம். சரி ஓகே, க்ளீன் பண்ணுங்கள். நான் பாப்பா கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் ஒரு 1.5 hour அதுக்கப்புறம் வரேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஏய், எங்கே போகிற? உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ மாட்டை கிராஸ் பண்ணி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே இல்லை. மேலே போகிறீங்க. ஏய், கூப்பிட்டுருக்கேன், எங்கே போகிற அப்படின்னு அவர் கவுச்சில் படுத்துட்ருக்காரு, கண்ணை மூடிட்டுருக்காரு. இருந்தாலும் கூட உங்கள் மூமெண்ட் சவுண்டை கேட்டு அவர் பேசுகிறாரு. நீ போகிறது, நான் வரேன். மம்மி, யார் இது? நீ போகிறது, மம்மி வருவேன். இந்த அங்கிள் கூட ஒரு மீட் இருக்கு, அதுக்காக தான். மம்மி, ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாத அந்த அங்கிளுக்கு. என்ன பண்ணுறாரு நடு வீட்டில்? அதுவும் இப்படி படுத்துட்ருக்காரு. கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா ஒரு பாய்க்கு? இல்லை ஹிருதி, நீ மேலே போடா, நான் வரேன். என்ன மம்மி, இந்த அங்கிள் வெளில அனுப்பு, எனக்கு பிடிக்கல, கேரக்டர்லெஸ் வெல்ல அனுப்பு மம்மி. ஓகேடா, நான் பார்த்துக்குறேன் மம்மி, நீ மேலே போ. மேலே போ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக அம்மா வந்துடுறேன்னு. இல்லை மம்மி, இந்த அங்கிள் வெளில தூக்கி வீச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அந்த கான்வர்சேஷனை வச்சு அப்படியே ஒரு கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு தயாங்க. குட்டி பாப்போ அப்படின்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. என்ன பாப்போ, என்ன அங்கிள் பார்த்தா டிஸ்கஸ்டாக இருக்கா? அங்கிள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு ரீசனே உங்கள் அம்மா தான். உங்கள் மம்மி தான் இந்த அங்கிளுக்கு ஸ்கெடியூல் கொடுத்தாங்க. பட் உங்கள் மம்மி கொடுத்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணல, அங்கிளுக்கு கோவம் வரும்ல. மம்மி, நீ கொடுத்த ஸ்கெடியூல் மாற்றினியா? ஏன் மம்மி? அச்சோ இல்லைடா, அம்மா மாற்றலை, அவர் லேட்டாக வந்துட்டார். மம்மி என்ன பண்ணுவேன்? நீ மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவியா? அம்மா கூட டின்னர் வெளில போகலாமா?
இதில் மம்மி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் பொண்ணு அப்படி மேலே போகிறா. நீங்கள் மேலே போயிட்டு அந்த ரூம் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுறீங்க? மேம் 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 என்ன நடக்குதுங்க? இவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறது? புரியல மேம். இல்லை உங்களை பார்க்க அது எல்லாம் புரியுது. பட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்றப்போ இவனை தூக்கி வெளில போடாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் தயங்க பார்க்கல. இந்த செக்யூரிட்டி தான் நீங்கள் கத்திட்ருக்கீங்க. கத்தினோடனே அதாவது உங்களுக்கு 2 கேட் இருக்குது. மெயின் கேட்டில் ஒரு 2 செக்யூரிட்டி, பேக் சைட் கேட்டில் ஒரு செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க. நீங்கள் கத்தின சவுண்டுக்கு 3 பேருமே வந்திருப்பாங்க. இப்போ 3 பேருமே தயங்க அப்படியே பிடிச்சி வெளில கூப்பிட்டு போகிறாங்க. மலர்ந்து கைடு சார், மரியாதை வெளில வந்துடுங்க சார். மேம்க்கு இந்த மாதிரிலாம் கோவம் வந்ததே கிடையாது. பார்த்தா ஃபஸ்ட் டைம் சார். வெளில வந்துடுங்க சார், ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ஏண்டா நீ என்ன ரெக்வெஸ்ட் பண்ணால் நான் வந்துடுவேன்னு கேட்குறேன் அப்படின்னு அப்படியே உதறி விட்டுறாரு. 3 பேரும் அப்படியே சைடில் விழுந்துட்டுருக்கானுங்க. உங்களுக்கு கோவம் தாங்கலை, அவ்வளோதான். பல்லாருன்னு ஒரே அடி தயங்கு. தப்பார், நீ எவ்வளோ பெரிய பிடிங்க வேணா இருக்கலாம், அது எல்லாம் என் கேட்டுக்கு வெளில தான். கிளம்பில்ல வெளியில் கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்க. இங்கே தயங்க இன்னும் கோவருது. ஃபோனை பிடிங்க அப்படியே வீசி எறிகிறாரு. ஃபோன் சொக்குனரும் அப்படியே உடையுது. இன்னும் உங்களுக்கு கோவம் வருதா? தயங்க இன்னொரு ஸ்லாப் அப்படியே ரொம்ப அப்படியே பல்லாருன்னு விழுந்திருக்கும். தயங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. கையை விடுன்னு. கையை விட்டுறா ரஸ்கல், கையை விடுன்னு சொன்னேன். ஏண்டி ஆஃப்டர் லேடி நீ ஏன் மேலே கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு திமிரம் இருக்கும். எங்கே போகிறேன் கூப்பிடு. முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துகிறேன். மரியாதையாக கையை விடுன்னு சொன்னேன். மரியாதை கையை விடுறோம் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. விடுற மாதிரி இல்லை. இன்னொரு கை உங்களுக்கு சும்மா தான் இருக்குது. இன்னொரு கையால் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ஸ்லாப் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக வெறித்தனமாக அப்படியே நீங்கள் அந்த ஃப்ளாப் கொடுத்துருப்பீங்க. இப்போது கொடுத்தவொடனே திரும்ப அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்படியே முடிய பிடிக்கிறாரு. நைட்டு எல்லோரும் வெளில வந்திருப்பாங்க. சார் என்ன பண்ணுறீங்க சார்? விடுங்க சார். சார் என்ன சார் பண்ணுறீங்க? எங்கள் மேம் யாரும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, விடுங்க சார். உன் மேம்க்கு எவ்வளோ திமிரு கொழுப்பு இருந்தா என் மேலே கை வைப்பா? அந்தளவுக்கு உன் மேமோட புருஷன்காரனை கூப்பிடு கீழே, நான் இப்போ பார்க்கணும். இல்லை எங்கே இருக்கான் உன்னை வர சொல்லு, இந்தா கால் பண்ண அப்படின்னு தயங்கோட ஃபோன் அப்படியே தூக்கி வீசுகிறாரு. அப்படியே சோஃபாவில் விழுது. சார் இங்கே சார்லாம் இல்லை சார், மேம் மட்டும்தான். எங்களுக்கு மேம் மட்டும்தான் சார், விட்டுருங்க சார். உங்கள் காலில் வேணாலும் விழுற. மீனா என்ன பண்ணுற? எந்திரி மேலே. அவன் ஒரு பொறுக்கி புறம்போக்கு, அவள் காலில் போய் விழுற. என்னை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல ஃபிட்னஸ் ஆன ஒரு லேடி ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு மார்ஷல்லாம் எல்லாமே தெரியும். தயங்க அப்படியே ஒரு நம்பிட்டு அப்படியே தள்ளிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. உங்கள் பானிட்டேயில் அப்படியே கலந்துருக்கும். அப்படியே லூஸ் ஆகிட்டு லூஸ் ஆரில் நின்றுட்டுருக்கீங்க. அவர் விழும்போது தான் பார்க்குறாரு. கரெக்டாக அந்த ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய ஃப்ரேம், ஒரு ஆர்மி மேனோட ஃப்ரேமு, பேக் சைடில் இந்தியன் ஃப்ளாகு அப்படியே பார்க்குறாரு. இந்த வாய்க்கிட்ட லைட்டாக அப்படியே பிளட்டு அப்படியே கிளாட் இருக்கும். அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு, புருஷன் இல்லாதவளா நீ? ஓகே ஏண்டி புருஷன் இல்லாதப்போ இந்த குதிக்கிறியா நீ? எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்ருக்காரு சோஃபாவில். 2 கையும் அப்படியே பேக் சைடில் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஓகேடா, இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பாட்டோடு வரேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பூஸ்டப் ஆகிட்டு நெக்ஸ்ட் பாட்டோட சீக்கிரமாகவே வரேன்னா. ஓகேடா, பாய்.